வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபுல் vlog போட்டு. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே vlog தான். மார்னிங்கே எழுந்திரிச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி சன் சூப்பராகவே பிரைட்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் குளிர் கம்மியாக இருந்தது. உங்களுக்கு குளிர் பார்த்தாலே தெரியும், நல்லா புகமூட்டமாக இருந்தது. சூப்பராக கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்னிங்லேருந்து நல்லாவே நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் ஒர்க் பார்க்க வந்தாச்சு. எல்லார் வீட்லேயும் ஒரு கேலண்டர் 2 கேலண்டர் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் 3 கேலண்டர் இருக்குது. என்ன இதுன்னு தெரில, 3 கேலண்டர் வாங்கி வச்சுருக்கோம். அது ஒன்று மட்டும் தான் நாங்கள் இப்போத்துக்கு வச்சுருக்கோம். ஆனால் 3மே சூப்பராக இருந்தது. எந்த ப்ரமோஷனும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்தது தான். திரும்பி 10:20க்கு தான் சூப்பராக ஃபைனலி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகியாச்சு. நாங்கள் திரும்ப ஒர்க்குக்கு போயாச்சு. என்னென்ன வேலைன்ட்டு அடுத்தடுத்து கம்மிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ, அதுக்கு முன்னாடி ஒரு கப் ஒரு போனி நிறைய தண்ணி குடித்தாச்சு, ஒரு ஹாட் வாட்டர், அப்புறம் ஒரு டோஸ்ட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சாப்பிடுவோன்ட்டு யோசிக்கணும். மார்னிங் யூஸ்வலாகவே காலையில் நிறைய ஒர்க் இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அது என்னென்னா சப்பாத்தி தான் இன்றைக்கி ஸ்பெஷல். சப்பாத்தி வச்சு குருமா தான் இன்றைக்கி. சப்பாத்தி ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி ஒரு மினி விலாகில் சொல்லியிருப்பேன். நாங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிரைண்டர் வந்து ப்ரீதீக்க கிரைண்டர் தான். இது வந்து மாவும் பிசைஞ்சு தந்துடும், அப்புறம் தோசை மாவு எல்லாமே சூப்பராக அரைக்கும். அதனால் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது அகெயின் எந்த ப்ரமோஷனும் இல்லை. இது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கினது ஆல்மோஸ்ட் இப்போ 6 months இருக்கும். சூப்பராகவே இருக்குது. என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்கவங்க கையில் பிசைகிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது நம்ம அதை பாட்டு போட்டுட்டு தண்ணி ஆயிலெலாம் சேர்த்து வச்சுன்னா நம்ம அடுத்த ஒர்க் பார்க்க அதை போயிடலாம். வாங்கின புதுசில் எனக்கு கொஞ்சம் தண்ணிக்கு பிரச்சனை இருந்துச்சு. தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் தெரியலை. ஆனால் போக போக யூஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராகவே கற்றுக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே நான் சப்பாத்தி மாவு இதில் தான் நான் பிசைவேன். எனக்கு சப்பாத்தி மாவு கையில் பிசையவும் தெரியும். ஆனால் அது ரொம்ப சிக்குன்ட்டு கையில் ஒட்டும். அதனால் இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இதில் தான் மோஸ்ட்டாகவே நான் யூஸ் பண்ணுறது. ஃபைனலி சப்பாத்தி மாவும் ரெடி ஆகியாச்சு. இதை நான் வெளியே ஒரு பேசன் எடுத்துகிட்டு கவர் போட்டு கட்டி வச்சுருவேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுனால நான் தான் குக் பண்ணுவேன்னு நினச்சா தப்பாக நினச்சிடாதீங்க. நான் குக்கிங்லாம் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட்டு எல்லாம் கட்டிங் சாப்பிங் அந்த ஒர்க் மட்டும்தான் என்னோடய டிபார்ட்மெண்ட். காலையிலேயே எல்லாமே எடுத்து கட் பண்ணி தந்துடுவேன். அதுக்கப்புறம் அம்மா பண்ணிடுவாங்க. ஏன்னா நாங்கள் காலையிலேயே தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லன்ச் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் இருக்கும். அதனால் ஒன்றாவே எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா பெட்டராக இருக்கும்ன்ட்டு எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு நான் இது தொலியெல்லாம் சீவிட்டு வச்சுருவேன். குருமாவுக்கு தான் இன்றைக்கி ஸ்பெஷல் அம்மா பண்ணுறேன்னாங்க. அதுக்கப்புறம் குருமாக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பொரியல் இருந்தது. அந்த பொரியல் பேர் வந்து வெந்தயக்கறி இல்லை, அது பேர் வெந்தயக்கீரை. உருளைக்கிழங்குலாம் போட்டு அதை தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் ஃபைனல் டச்சாக தேங்காய் அரைச்சி வைக்கணும். அது நல்லா பவுடராக இருக்கணும். துருவி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். துருவி இல்லாதனால தேங்காய் துருவினது நாங்கள் இல்லாமல் அரைச்சா துருவின மாதிரி ஆகிடும். அதனால் அதுதான் என்னோடய டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் தொலி சீவி வச்சுட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு போய் மிக்சியில் போட்டு அதை தான் நான் அந்த பேஸ்ட் பண்ணதுக்கு போயாச்சு. மார்னிங் கொஞ்சம் எங்கள் கிச்சன் பக்கத்துலேயே ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். ஏன்னா எல்லா பொருளும் பரத்தி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் லன்ச் எல்லாமே நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். இதுதான் எங்களோட மார்னிங் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியான ஒர்க்கு. அதனால் இது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்கிறது ஆஸ் யூஷுவல் தான். எனக்கு தேங்காய் தண்ணினா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது தான் எனக்கு கொஞ்சம் காய்ச்சலும் தொண்டை வலி இருமல் எல்லாம் சரியாகிருக்கு. அதனால் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு நான் அந்த தேங்காய் தண்ணி பிடிக்கவே இல்லை.
வீட்டில் இருக்கிறது 4 பர்னர் வச்ச கேஸ் ஸ்டவ் தான். அதனால கடகடன்ட்டு சமையல் வேலை முடிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த குருமாக்கு அதுக்கு ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கீரை வெந்தயக்கீரையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடில் அடுத்தது இன்னொரு பர்னர் இருந்தது, அதில் சப்பாத்தி போடவும் ஆரம்பிச்சாச்சு. காலையில் 4 பேருக்கும் நாங்கள் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு. பாஜி ரெடி ஆகிட்டு சப்பாத்தி போட்டாச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஓவர். அதனால் காலையிலேயே சூப்பராக சப்பாத்தி போட்டாச்சு. கொஞ்சம் ஷேப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வர கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி போடல, ரவுண்ட் ஷேப் வராது. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா பழகிடும். நான் அந்த சுக்கா மாவு நிறையா போடுற காரணமே அப்போ தான் அது நல்லா என்னால் உருட்ட முடியும். இல்லைனா நல்லா ஒட்டிக்கிட்டு எனக்கு வரவே வராது. அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த ஒயிட் கலருக்கு இன்னும் சுக்கா மாவை போட்டுருவேன். இதுதான் நான் பண்ணுற சப்பாத்தி. ஆனால் சூப்பராகவே இருக்கும், ட்ரஸ்ட் மீ. ஃபைனலி எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. 12 o'clock ஆக போது. இப்போ தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னோட சப்பாத்தி அப்புறம் குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக்குக்காக டிவி பார்த்துட்ருப்போம். ஏன்னா 1:30க்கு எனக்கு லாகின் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதனால் சூப்பராக சோஃபாவில் படுத்துட்டு நாங்கள் டிவி பார்த்துட்ருப்போம். என்னதுன்னா சீரியல் தான். அப்புறம் கரெக்டாக 1:30 ஆக போதுன்ட்டு லாகின் பண்ணதுக்கு லேப்டாப்பில் ஆன் பண்ணியாச்சு. இப்படி தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் ரூட்டீன்லாம் இருக்கும். கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டா நான் வீட்டில் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிட்ருப்பேன். அதனால் துணியெல்லாம் துவச்சி வாஷிங் மிஷினில் இருந்தது. அதனால் அதை எடுத்து துணியை காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லஞ்சு சூப்பராக பருப்பு குழம்பு அப்புறம் அந்த வெந்தயக்கீரை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாச்சு. லஞ்ச் சாப்பிட்ட டைம் இது தான். அப்புறம் கொஞ்சம் நல்லா பிரேக் எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு எனக்கு பிரேக் இருக்கும். அது half an hour நான் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். half an hourக்கு லஞ்சுக்கு பிரேக் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கீழே வாக்கிங் பண்ணுறதுக்கு போயிடுவோம். ஏன்னா நைட் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தனால எனக்கு பேக் பெயின் கால் வலி எல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம இப்படி மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக மார்க்கெட்டு போய் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் சூப்பராக ஃப்ரூட்ஸ் கடையும் இருந்துச்சு. அதனால் ஃப்ரூட்ஸு அது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு என்னென்னா சூப்பராக தோசை தான் சாப்பிட்டோம். தோசை சாப்பிட்டுட்டு லாஸ்ட் ஃபைனலாக அச்சு முறுக்கு தான் எங்களோட எண்டிங். அதுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணி என்னென்ன அப்டேட் இருக்குன்ட்டு அப்டேட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி லாக் அவுட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே முடிஞ்சுது. கரெக்டாக 10:40க்கு லாக் அவுட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச படம் ட்ராகன் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போய் வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பேட்மிண்டன்லாம் விளாண்டுட்டு நாங்கள் தூங்குறதுக்கு மணி 12:30. இன்னும் தூங்குறதுக்கு மணி 1 ஆகிரும். இப்படி தான் என்னோடய டே இருக்கும். ஆனால் ரெகுலராக எப்படி இருக்குமானா இல்லை. இதோட வீடியோ முடிஞ்சுது.